வங்காளதேசத்தில் இந்து தொழிலாளி டிப்பு சந்திரா தாஸ் படுகொலை செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய தலைநகர் புதுடில்லியில் நேற்று நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 27 வயது தாஸ் மத அவமதிப்பு குற்றச்சாட்டில் கும்பலாக தாக்கப்பட்டு உயிரோடு தீ வைத்து கொல்லப்பட்டார். இச்சம்பவத்தில் குறைந்தது 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள வங்காளதேச தூதரகத்திற்கு அருகில் நடந்த போராட்டத்தில் போராளிகள் கோஷங்கள் எழுப்பி வங்காளதேச இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் படங்களை எரித்தனர். வங்காளதேசத்தை புறக்கணிக்க வேண்டும் எனவும் அங்குள்ள இந்துக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரினர். இதனிடையே டிப்பு சந்திரா தாஸ் படுகொலைக்கு பிறகு வங்காளதேசத்தில் இன்னொரு இந்து ஆடவர் அடித்துக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் 29 வயது அம்ரிட் மோண்டால் எனும் சாம்ராட் என அடையாளம் கூறப்பட்டது. சாம்ராட் பஹினி என்ற குண்டர் கும்பலின் தலைவராக சாம்ராட் இருந்ததாகவும் பிற நடவடிக்கைகளுடன் சேர்ந்து மிரட்டி பணம் பறிப்பதில் அக்கும்பல் ஈடுபட்டதாகவும் உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்ட பிறகு சாம்ராட் நாட்டை விட்டு வெளியேறி அண்மையில் தான் ஊர் திரும்பியதாக கூறப்படுகிறது. சிறுபான்மையினர் மீதான தாக்குதலாக இது கருதப்பட்டாலும் அவர் கொல்லப்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வங்காளதேசத்தில் நிகழ்ந்து வரும் இந்த கொடூரங்கள் குறித்து ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கடும் அதிர்ச்சியும் கவலையும் தெரிவித்துள்ளார். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என அவர் கண்டித்தார். எனவே மலேசிய அரசாங்கம் வலுவான எதிர்ப்பு தெரிவித்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவருமான அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய கிறிஸ்துவர்கள் மீது நடந்த தாக்குதல்களையும் ராயர் கண்டித்து மத அடக்குமுறைக்கு உலகளவில் எதிர்ப்பு தேவை என கூறினார். தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள்.